ஹாய்ங்க, இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. காலை சாப்பாடு தாங்க செய்ய போகிறேன். லஞ்சுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. எப்படி குயிக்காக சமைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதில் நிறைய சொதப்பலும் நடக்குங்க. அதில் இதுவும் ஒன்று. எப்போ நம்ம சீக்கிரம் சமைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அன்னைக்கு தான் எல்லாமே கீழே விழுகும், எல்லாமே கொட்டும். இது மாதிரி அவசர சமையலப்போ எப்போவுமே அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுட்டு ஆயிலை ஊற்றிடுவாங்க. ஆயில் வேற காஞ்சிடுச்சு. ஸ்பைசஸ் எடுக்கலான்னா ஓப்பன் பண்ண முடியல பாருங்க. ஒரு வேலையை ஓப்பன் பண்ணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஆனியனை கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிப்பேங்க. அந்த ஆனியன் வேகிற கேப்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்துப்பேன். ஆனியன் பாதி கட் பண்ணாமையே போட்டிருக்கேன் அவசரத்தில். அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டேங்க. இந்த ஆனியன் வணங்குறதுக்குள்ளேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி அதையும் உள்ளே போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்குற கேப்லேயே தக்காளியும் கட் பண்ணி உள்ளே போட்டுருவேங்க. இன்றைக்கி நான் தக்காளி அரைச்சி ஆட் பண்ணுறேன். ஹார்ட்டுக்கு முழுசாக போட்டால் ஸ்கூலில் போய் அவனுக்கு அதை சாப்பிட தெரியல எடுத்து வச்சு, அதனால அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி வணங்கினதுமே நான் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுட்டேன். காரம் ரொம்ப கம்மியாக தாங்க போட்டு செய்கிறேன். ஹார்த்திக் காரமே சாப்பிட மாட்டான். அதனால தக்காளி சாப்பாடு ரொம்ப கலராலாம் இருக்காதுங்க. தக்காளி பேஸ்ட் பண்ணி போடுறதுனால அந்த கலரும் நமக்கு கிடைச்சிருங்க. காய் எதுவுமே செய்யலைங்க, டைம் ஆனங்காட்டி. அதனால எக்கு போட்டு கொடுத்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேங்க. ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் தான் வேக வைக்கிறேன் பக்கத்தில். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தாங்க செஞ்சிட்ருக்கேன். சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி பண்ணிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் சிம்பிளாக. இந்த கேப்பில் ஹார்ட்டிக்கையும் எழுப்பிட்டு வந்துட்டேங்க. அவங்க அப்பா ரெடி பண்ணிடுவாங்க. கானும் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி ஆற வச்சா தனித்தனியாக உளிச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் போடணும். ஆம்லேட்டும் ரெடி பண்ணிட்டேங்க. ஹார்த்திக்கு லஞ்சு பேக் பண்ணியாச்சுங்க. என்னோட குயிக் மார்னிங் ரொட்டீன் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.